இன்னொரு 500 மீட்டரில் விக்டோரியா மஹால் காட்ட போகிறேன், பார்க்க போகிறீங்க. விக்டோரியா மஹால், விக்டோரியா மெமோரியல் ஹால். எப்பா பெரிய மாலுங்க, பெரிய பெரிய ஹாலுங்க. எல்லாம் இவங்களுக்காக தான், இந்த ராணிக்காக தான், இந்த விக்டோரியாக்காக தான், குயினுக்காக தான், இவங்களுக்காக தான். வெள்ளைக்காரங்க விட்டுட்டு போனாலும் அது அப்படியே இங்கே இருக்குது. அது இந்தியன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று பேர்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மாறுற. இப்போ நான் நிற்கிறது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. நான் உங்களுக்கு காமிச்சது பின்னாடி. பட்னி போடலை கொல்கட்டான்னு, என்னை வதைக்கலை கொல்கட்டா. தேங்க்ஸ் கொல்கட்டா, நன்றி. முடிச்சுக்கிறேன். நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ், நீ ராஜா தான், என்னைக்கு நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ். யார் வந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வந்தாலும் நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ். 10:05 நம்ம ஃப்ளைட்டு. கேட் நம்பர் 25 அப்படின்னு ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கவுஹாத்தி. ஒரு காட்சியை கொல்கட்டா விட்டு போகும்போது தான் பார்க்க முடியுது. செம்மையாக இருக்குது பாருங்கள். கொல்கட்டா ஏர்போர்ட்டு காலையிலே வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? இப்போ கிரவுண்டில் இருந்து விக்டோரியா மஹால் போயிட்டு இருக்கிறோம். நடக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு எதுக்காக இங்கே ஆன் பண்ணேன் அப்படின்னா, நான் நல்லா ரோடெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் ட்ராம் வண்டிலாம் போன ஒரு காலகட்டம். ட்ராம் வண்டி போனதுக்கான அறிகுறிங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ட்ராம் போயிருக்குது, ட்ராம் போயிருக்கு. ஒரு தண்டவாளம்லாம் பாருங்கள், தண்டவாளம்லாம் பாருங்கள். இங்கேருந்து அந்த ட்ராம் தண்டவாளம் தெரியுதுங்களா? இன்னும் அதை அகற்றவே இல்லை, வச்சுருக்காங்க. இன்னொரு 500 மீட்டரில் விக்டோரியா மஹால் காட்ட போகிறேன், பார்க்க போகிறீங்க. வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா மைதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். 2016 T20 வேர்ல்டு கப்பு டேரன் சாமி 13 இவங்கெல்லாம் வின் பண்ணாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்கல்ல. அப்போது இந்த ட்ரோஃபியை கொண்டு வந்து இங்கே இதுக்கு முன்னாடி வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. ஒரே குதிரை வண்டிகளாக நிற்குது, ஃபுல்லாக குதிரைகள் தான் காணுங்க. விக்டோரியா மஹால், விக்டோரியா மெமோரியல் ஹால். எப்பா பெரிய மாலுங்க, பெரிய பெரிய ஹாலுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, இவ்வளோ பெருசு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவ்வளோ பெருசு எப்பா. ஆஹா செம்மையா இருக்கு சட்டை. இப்போ 1814 1989 வரைக்கும் நடந்தது. அப்புறம் இந்த கோயில், இது தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில், தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் மாதிரில இருக்குது. இது இல்லை, வேற எங்கே இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் தானே இது. இப்போ போட்டிருக்கிறாங்க, இது வந்து மதுரை. எவ்வளோ பெரிய பெயிண்டிங்கு, யானை மேலே சவாரி, பெரிய பெயிண்டிங் அப்பா பெருசு. அப்படியே இங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் கப்பல். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கப்பல், அதோட மாடல். வடிவம் செய்யறதுக்கு வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. கப்பலை அப்பவே மாதிரியா வடிவமைச்சிருக்காங்க, செதுக்கி இருக்காங்க.
ஏங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது டெல்லி செங்கோட்டை கன்ஃபார்மாக அதை நான் சொல்லுவேன். பாருங்க இவ்வளோ பேர். பெயிண்டிங்கில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பிரிட்டிஷ்காரங்க வேலை வாங்குறாங்க. அதை விட இந்தியன்ஸுங்களோட காலில் உங்களுக்கு செருப்பே இல்லை தெரியுமா? பாருங்க, செருப்பு இருக்காது. பிரிட்டிஷ்காரங்க காலில் ஷூ இருக்கும், அவங்க உட்காந்துருப்பாங்க, ஆர்டர் போடுவாங்க. இந்தியன் காலில் செருப்பு இருக்காது. செவுத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் விக்டோரியா அவங்க தான், ராணி விக்டோரியா அவங்க தான். இதே மாதிரி லண்டனில் பார்த்த ஃபீல் இருக்கு. எல்லாம் இவங்களுக்காக தான், இந்த ராணிக்காக தான், இந்த விக்டோரியாக்காக தான், குயினுக்காக தான், இவங்களுக்காக தான். தோட்டாக்கள், கன்னு, ஸ்டாம்ப்பு, எல்லாத்துக்கும் வயசு கண்டிப்பாக 200 இருக்கலாம். பாருங்க எல்லாம் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. கத்தி, எனக்கு அந்த குட்டி குட்டி நைஃப் பிடிச்சிருக்கு. விக்டோரியா மெமோரியல் ஹாலில் இருந்து கிளம்பிட்டேன். நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது, இல்லைன்னா இந்த ஊரில் குழைச்சிக்கலாம். ரேப்பிடோவில் போய் தான் ஆகணுங்கிற நிலமை. ரேப்பிடோவில் தான் போகிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா ஐபிஎல் ட்ரேட் நியூஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால போய் வீடியோ போடணும். ஷர்துல் தாக்கர் மும்பை இந்தியன்ஸுக்கும் ருதர்ஃபோர்டு மும்பை இந்தியன்ஸுக்கும் விட்டுருக்காங்க, எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் தான் நியூ மார்க்கெட் சொல்கிறேன். நியூ மார்க்கெட் இது வந்து நம்ம சென்னையில் இருக்கிற ரிச் ஸ்ட்ரீட்டு அதை விட பெருசு. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது இல்லை இப்படி போகும். அதாவது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில், ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் எல்லாமே, அதாவது 10 மடங்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே கம்மியாக கிடைக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், மொபைல் பொருட்கள், அப்புறம் பாதாம், பிஸ்தா, மேக்கப்பு எல்லாமே கம்மியான விலையில் கிடைக்கும். சட்டை, துணிமணி எல்லாமே. 10 சரவணா ஸ்டோர்ஸு, 8 ரிச்சி ஸ்ட்ரீட்டு எல்லாமே, வைஸ் பையாரெலாம் சொல்லுவாங்களே, அபிபாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பாருங்கள், எங்கள் நகைகள் இருந்து பேக், ஒரு பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள், நம்மளுக்கு தேவையான ட்ராவல் பேகு எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், மதியம் ஒரு 12 மணிக்கு. ஆனால் பாருங்கள், விக்குலாம் இருக்குது. இங்கே தான் நான் ஆக்சுவலி ஓப்பனிங் வச்சுருக்கணும். நியூ மார்க்கெட்டு, ஸ்டுவர்ட் ஹோக் மார்க்கெட். அதாவது பிரிட்டிஷ்காரங்க போனாலும் அவங்க இந்தியாவுக்கு நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மார்க்கெட். அப்படின்னா இது 1800களில், இதுக்கு வயசு 100க்கு மேலே இருக்கும். வெள்ளைக்காரங்க விட்டுட்டு போனாலும் அது அப்படியே இங்கே இருக்குது. அது இந்தியன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று பேர்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மாறல. இப்போ நான் நிற்கிறது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. நான் உங்களுக்கு காமிச்சது பின்னாடி. எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா, ஏக்க கணக்கில் இது இருக்குது, பெருசு. இதுக்குள்ளே பிராண்டை பாருங்கள், காமிக்கிறேன். ஜாக்கி இருக்குது அங்கே, நான் பார்த்தேன். என்ன பாருங்க, மானேவர் தெரியுதா, பிராண்டு, ஹோலி பிராண்டு. ஸோ இங்கே எல்லாமே இருக்குங்க. இங்கே ஃபாரின் சாக்லேட்லேருந்து காதலி கொடுக்குற பூ வரைக்கும் எல்லாமும் கிடைக்கும். அப்பா பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே முட்டையும் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் இந்த பக்கம். போகிறேன் பிரித்து வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் காய்கறிகளும் இங்கே கிடைக்கும். ஸோ
பாருங்க மளிகை ஜாமாவும் இருக்குது. அங்கே உள்ள மளிகை ஜாமான் நடக்குது, இந்த மளிகை ஜாமான் அது நடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குது. இது ஏகப்பட்ட எக்ஸிட் இருக்குது, ஏகப்பட்ட என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. பாருங்க மூலிகை சம்மந்தமாக எல்லாம் அங்கே இருக்குது. மிளகாவும் இருக்குது, எண்ணெயும் கிடைக்கும், பாத்திரமும் கிடைக்கும். தலைவன் தூங்கிட்டாவில். பாருங்க கேஸ் ஸ்டவ் கடையும் அங்கே இருக்குதா. வேறு என்னென்னலாம் இருக்குன்னு தெரில. பின்னாடி கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் தெரியுதுங்களா? பின்னாடி இதுதான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் முன்னாடி நான் நின்று பண்ணக்கூடிய கடைசி வீடியோ தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷூட் ஒன்று பண்ணிட்டேன். கவுஹாத்தி டெஸ்ட் மேட்சில் ப்ரிவியூ பண்ண நினச்சேன். ஆனால் ஒரு சில நாள் 4:30 மணிக்கே இருட்டுது, ஒரு சில நாள் 5 மணிக்கு இருட்டுது, ஒரு சில நாள் 5:30 மணிக்கு இருட்டுது. ஒரு 4:45 இன்றைக்கி இருட்டுடுச்சு. இப்போ நான் நின்று பேசும்போது மணி கரெக்டாக 5:20. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பண்ண முடியல. கொல்கத்தா கண்டிஷன் அன்பிரடிக்டபிள் தான். நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ், நீ ராஜா தான். வரலாம், இதுக்கப்புறம் அகமதாபாத் மாதிரி வரலாம், பெரிய பெரிய ஸ்டேடியம் அமராவதி பக்கத்துலலாம் வரலாம், என்னென்னமோ பண்ணலாம், எவ்வளோ செய்யலாம். முன்னாடி எப்படி நீ அகமதாபாத் வரது முன்னாடி நீ ராஜாவோ, உலகத்தோட செகண்ட் பெரிய ஸ்டேடியமோ, இந்தியாவோட பெரிய ஸ்டேடியமோ, அதேபோல் ஏஷியாவோட மிகப்பெரிய ஸ்டேடியமோ அது நீ தான், நீ மட்டும்தான். நான் இதுக்கு இப்படி படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். 60,000 பேர் உள்ளே இருந்து கத்தனா வெளில கேட்கணும், அதை அனுபவித்தேன். டெஸ்ட் மேட்ச்சுக்கு எப்படி 40,000 பேர் வருவாங்க, சவுண்டு, அதையும் அனுபவித்தேன். வேறு எங்கேயும் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை கல்கட்டாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு. அது நிறைவேறி இருக்குது. இப்போது முடிச்சுக்கிட்டு காலைல உங்களை நான் வந்து ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன். பட் ஏர்போர்ட்டில் அவசர அவசரம் ஓடிட்டுருப்பேன். அதனால் நான் இங்கேயே கொல்கட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பட் நான் கொல்கட்டா வந்ததுக்கு நிறைய பேர் காரணம். அதில் நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுமா. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. திரு மேத்யூஸ்க்கு நன்றி தரத்தில் சொல்லியே தான் ஆகணும். தம்பி இல்லைனா கண்டிப்பாக எங்கள் கொல்கட்டா நல்லா சமாளிச்சிருக்க முடியாது. ரூம் பார்த்து, இடம் பார்த்து, எங்கே போகணும்னு சொல்லிட்டு திரு மேத்யூஸ் ஸ்பெஷலாக தேங்க்ஸ். நீங்கள் வீலாக் பார்த்து நல்லா இருக்குன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொரு நாளும் வீலாக் கீழே வர கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சில பேர்லாம் வீலாக் பிடிச்சிருக்கு ரிவ்யூடெல்லாம் சொல்கிறீங்க. அந்தளவுக்கு வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கை வலிச்சிச்சுங்க, மனசும் சேர்த்து தான் வலிக்குதுன்னு சொல்லலாம், டைலாக் விடலாம். பட் இனிமேல் கை வலிச்சிச்சு. கல்கட்டா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது நான் வீலாகில் நிறைய சொல்லியிருப்பேன்ல, காசு இல்லாதவங்களும் கல்கட்டாவில் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், சாப்பாடு கம்மியான ரேட்டில் கிடைக்கும், கல்கட்டா எல்லாருக்குமானதாக ஒரு கல்கட்டாவாக இருக்குன்னு. ஸோ இப்படி ஒரு கல்கட்டாவாக இருக்கணும்னா ஒரு இந்தியா வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன்ல, அதனால் இங்கே பார்க்க முடியுது. ஒரு பழைய இந்தியாவை பார்க்க முடிஞ்சது, ஒரு இந்தியா என்னங்கிறத பார்க்க முடியுது. ஆக்சுவல் ஒரு இந்தியாவை என்னால் பார்க்க முடிஞ்சது கல்கட்டாவில். அப்புறம் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் நீங்கள் எப்படிங்க டிக்கெட்டுக்கு கவுண்டர்லேருந்து அதுக்கப்புறம் போலீஸ் க்ரௌடை கரெக்டாக பிரித்து அனுப்புனதுலேருந்து எல்லா இதுலேயும் நீங்கள் மாஸ் பண்ணிட்டீங்க, மஜா பண்ணிட்டீங்க. நான் எப்படி கல்கட்டாவை நான் மிஸ் பண்ண முடியும், எப்படி ஈடன் கார்டன் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டும் எனக்கு ஈஸியாக இருக்குது, எங்கேருந்து எங்கே போனாலும் எனக்கு பஸ்லேயே போயிடலாம். காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது, நல்ல கிரிக்கெட் கொடுத்தது. பட்னி போடலை கொல்கட்டான்னு, என்னை வதைக்கலை கொல்கட்டா. தேங்க்ஸ் கொல்கட்டா, நன்றி. முடிச்சுக்கிறேன். நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ், நீ ராஜா தான், என்னைக்கு நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ். யார் வந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வந்தாலும் நீ ராஜா தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ். நான் சொல்லுவேன், நீ ராஜா தான். இதுதான் நான் தங்கியிருந்த டார்மெண்ட்ரி. போயிட்டு வரேன், பாய். இப்போது டார்மெண்ட்ரியிலேருந்து நேராக போக வேண்டியது தான். 10 மணிக்கு ஃப்ளைட்டு, மணி இப்போ 6:15 ஆகுது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். எஸ்பிளனேட்லேருந்து ஜெய்ஹிந்துக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும். காலைல சாப்பிட்றோமோ இல்லையோ கிளம்பிடணும் சீக்கிரம். ஏர்போர்ட்டுனாலே தான் பெரிய பிரச்சனையே. கடைசியாக ஒரு தடவை என்னோடய ஸ்ட்ரீட்டை நான் காமிச்சிக்கிட்டு போகிறேன். இந்த வழியாக தான் போய் போவேன், சாப்பிடுவேன். ஐயோ மறக்க முடியாது. பஸ் ஸ்டாண்டு, நான் ரெகுலராக சாப்பிட்ற ரசகுல்லா ஸ்வீட் கடை. இந்த பஸ்ஸில் ஏறி போயிடலாம்.
தரம்தலா 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 கல்கட்டாவோட வின்டர் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நான் இதை. அதனால் நான் காலைல எழுந்திரிக்கவே இல்லைங்கிறதுனால வர காலக்கருக்கில் இந்த பக்கம்லாம் வரலங்கிறதுனால பாருங்கள் பனி கீழே இருக்குது கல்கட்டாவோட வின்டர். கொல்கட்டாவில் பாருங்களேன் பனி இறங்கியிருக்கு வின்டர். தெரியுதுங்களா? இதனால் காலைல பெருசாக வரலங்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. சரி அதான் இதுக்கப்புறம் எங்கே இந்த ரோட்டில் வர போகிறோம். ஒரு காட்சியை கொல்கட்டா விட்டு போகும்போது தான் பார்க்க முடியுது. செம்மையாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. ஓகே கிளம்புவோம், நடந்து போவோம். எஸ்பிளனேட் எங்கே வரணும்? இல்லை அங்கே தான் போகணும் போல். போவோம். பட் வின்டரை பாருங்கள் இங்கே. நான் கூட நினச்சேன் உண்மையாலுமே வின்டர் தாங்க கல்கட்டாவில். கொல்கட்டா விட்டு நினச்சேன். நான் கொல்கட்டா விட்டு போகும்போது தான் இது எல்லாத்தையும் பார்ப்பேன். காலக்கருக்கல்ல நம்மளால் எழுந்திருக்க முடியாதுன்னு நினச்சேன். நடந்துருச்சு. இங்கே ஒருத்தர் சூரியனை கூப்பிட்டு போகிறாரு. சூரிய நமஸ்காரம். நீ 6:30 தான் ஆகுது. ஆனால் என்னோடய ட்ரெயின் 7:15 தானா. 7:15 ட்ரெயின்னா என்னால் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுல வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போது ரேப்பிடோ புக் பண்ணி தான் போய் அவனை, வேறு வழி கிடையாது. திரும்பவும் வந்த வழியாக போய் எங்கே இறங்கணுனோ அங்கே போக வேண்டியது வரும். இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தேன். அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அது சூரியன், வின்டர், காலை நேர கல்கட்டா. அதான் தின்னுட்ட சொன்னேன், இதே இங்கேயே தான் வேலைகளை பார்த்து செஞ்சு இங்கேயே எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டேன்னா பெருசாக கல்கட்டா செலவே இல்லை. கிராஸ் பண்ணி போயிடும். சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ சீனிக்காக இருக்கு பாருங்க. பாருங்க கல்கட்டா. காலை கொல்கட்டா பரபரப்புக்காக தயாராகிட்டு இருக்கேன். வரும்போது பெட்ரோல் வந்ததுனால இதை என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. போகும்போது காமிக்கிறேன். இப்போ தாங்க நானே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே வர மாட்டேன். வந்துருக்கிறேன் கல்கட்டா மோடி வேர்ல்டுக்கு பார்க்குறதுக்கு. அப்போது இருந்த விட இப்போ காலையில் பார்க்க நல்லா இருக்கு. காலை கல்கட்டா. ஒரு 6 கிலோமீட்டர் போனோம். இந்த ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். இந்த ரோட்லலாம் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. கல்கட்டா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மரம் கல்கட்டா ஃபுல்லாக மரம் தான். கொல்கட்டா ஏர்போர்ட் வந்திருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம போயிட்டு பேக்கை போட்டுரும். ஏர் இண்டியா எங்கே இருக்காங்க? ஏர் இண்டியா எங்கே இருக்காங்க? ஏர் இண்டியா எங்கே இருக்காங்க? ஏர் இண்டியா இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஏர் இண்டியா இல்லைப்பா, ஸ்பைஸ் ஜெட்டுக்கு போயிட்டு பேக்கை போட்டு யாராவது நம்ம பாட்டுக்கு கவுஹாத்தி கிளம்பணும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலான்னு நினைக்கிறேன். ஆஷஸ் ஆரம்பிச்சிச்சுங்க. டிக்கெட் எடுத்தாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது செக்யூரிட்டி செக்கிங் போனோம். அங்கே மொத்தத்தையும் உருவாங்க. ஸோ செக்யூரிட்டி செக்இன் முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட கேட் நம்பர் 25 நம்பர் இது, அங்கே போயிடலாம். ஸோ நம்மளோட ஃப்ளைட்டு 10:05 போட்டிருக்காங்க. கவுஹாத்தி இருக்குமே 10:05 நம்ம ஃப்ளைட்டு. கேட் நம்பர் 25 அப்படின்னு ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கவுஹாத்தி ஸ்பைஸ் ஜெட் செக்இன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் செக்இன் பண்ணிட்டேன், கிளம்ப வேண்டியதான். மணி 9:21. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஃப்ளைட் எடுத்துருவாங்க. நிற்குது, தூங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூங்கிட்டேன். என்ன பண்ணுறது தெரியல, தூங்கிட்டேன்னா ஏதாவது வீலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. தூங்கிடலான்னு தூங்கிட்டேன். ஸோ கொல்கத்தா விலாக் இதோட நிறைவடைகிறது. பாய் கொல்கத்தா. அடுத்து கவுஹாத்தியில் சந்திப்போம். போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எழுந்திருக்கிறாரு. ஓகே, செக் பண்ணுறதுனா இந்த ஒரு கேட்டு மட்டும்தான் இருக்குது. போர்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரில, ட்ரெயின் டிலேவான்னு தெரில. பட் ஓகே, நேற்றுக்கு சாயங்காலம் ஸ்டேடியம் முன்னாடியே எல்லாருக்கும் என்னென்னலாம் பேசணுமோ பேசியாச்சு. கல்கட்டா வீலாக்லேயே நிறைய பேசியிருக்கேன், பாருங்கள். பட் ஆன செலவு எப்படின்னா, மொத்தம் 9 நாள் டார்மெண்ட்ரியில் தங்கியிருந்தேன். 2700 ரூபா ஆச்சு. சென்னையிலேருந்து கல்கட்டா ஃப்ளைட் செலவு நேரம் இல்லை, அதாவது ஃப்ளைட்டில் வந்தேன். ஏன்னா 2 நாள் செலவு பண்ணி ட்ரெயினில் கூட வர நினச்சேன். ஃப்ளைட் செலவு 6000 ஆச்சு. இப்போது இங்கே கல்கட்டாவிலேருந்து கவுஹாத்தி ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு 4 நாள் தான் கேப்பு. ஸோ அதனால் பெருசாக கேப் இருக்காதுன்னுட்டு ஃப்ளைட்டு 3000 சொச்சம் ஆச்சு. அப்புறம் கல்கட்டாலேருந்து கவுஹாத்தி 3000 சொச்சம் ஆச்சு. அப்புறம் மேட்ச் பார்க்குறதுக்கு நான் இருக்கிற ரூமில் இருந்து கிரவுண்டுக்கு அப் அண்ட் டவுன் 20 ரூபா. ஸோ மொத்தம் 3 நாள் போயிருந்திருப்பேன். கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஆச்சுன்னு. போயிருந்திருப்பேன். அப்புறம் கிரவுண்டில் ஒரு 2 தடவை பிரியாணி சாப்பிட்டேன். ஒரு நாள் 50 ரூபா சிப்ஸு, 60 ரூபா சிப்ஸு, 50 ரூபா தண்ணி. அப்போ இன்னொரு தடவையே தண்ணி வாங்கி சாப்பிட்டேன். இவ்வளோ எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 நாள் ஊர் சுற்றினால, அப்புறம் 2 நாள் ஊர் சுற்றிருப்பேன். 2 நாள் ஊர் சுற்றி போனால் வீலாக் எடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பேன். அப்புறம் ட்ராவலுக்கு 50 ரூபா ஆச்சு. ஸோ 100 ரூபா. அப்புறம் விக்டோரியா மெமரி ஹால் போகும்போது போனப்போ 100 ரூபா ஆச்சு. ஏன்னா எனக்கு காலையில் 20 ரூபா தான், 20 ரூபாயில் முடிச்சுக்குவேன். நைட்டு 60 ரூபாயில் 60 ரூபா 70 ரூபாவோ. ஒரு நாள் மட்டும் செம்மையாக சாப்பிட்டேன், 150 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், வேறு வழி இல்லை. இன்னொரு நாள் தெரியாமல் 150 ரூபாய்க்கு சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். நான் கூட ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இப்படி ஆனால் எனக்கு தெரிஞ்சு 9 நாளில் 2 நாள் இப்படி மட்டும்தான் போயிருக்கு தவிர, மற்றபடி எல்லா நாளும் எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சாப்பாட்டுக்கு நான் செலவே பண்ணேன். மேட்சஸ் டே அன்றைக்கி மட்டும் மதியம் 100 ரூபா சாப்பாட்டுக்கு. ஸோ அரௌண்டு ஸ்டே 2700. மேட்ச் டிக்கெட்டுக்கு வந்து மேட்ச் டிக்கெட் 5 நாளைக்கு டிக்கெட் எடுத்தேன். 250 ரூபான்னா 2500 ரூபா ஆயிடுச்சா. 1850 ரூபா கரெக்டுங்களா? 250. ஸோ ஒரு நாள் பார்க்கும்போது 3000 டிக்கெட். இங்கேருந்து கவுஹாத்தி ஒரு 15000 கிட்டத்தட்ட ஆயிருக்கும். இப்போ நான் கவுஹாத்தி டிக்கெட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 13000
13,000 இல்லை 12,000 ஆகிடும் கல்கட்டாக்கு எனக்கு செலவு. பட் ஃப்ளைட் செலவு மட்டும் இல்லைன்னா இது இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நான் ஃப்ளைட்டை தவிர்த்துட்டு ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பட்ஜெட் பிரச்சனைனால. பட் நேரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் தான் போவேன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும். ஏன்னா காசு பிரச்சனை இருக்கு. சரி ஓகேங்க, நிறைய பேசிட்டேன். இதெல்லாம் இது கல்கட்டா ஏர்போர்ட்டு காலையிலே வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், பட் தூங்கிட்டேன். அப்புறம் குட்டியாக ஃப்ளைட் ஒன்று போகுது, அம்மாத்துட்டு ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது. அம்மாத்துட்டு ஃப்ளைட்டா ஹெலிகாப்டர் நினைக்கிறேன் நல்லா இருக்குது. அது மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். 1 year 10 படத்தில் வர மாதிரி கார் நம்மளுக்கு யாராவது ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி அந்த ஃப்ளைட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா போச்சு. இப்போ கல்கட்டாவில் பார்க்க முடியுது நல்லா ஃப்ளைட்டு வரதை போகிறோம். புரட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க, மஜாவாக இருக்கா. கிளம்புவோம், நான் விட்டுட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பாமல் இருந்தேன்னா நல்லா இருக்காது. ஒரு லூசு நானாக தான் இருப்பேன்.